வாங்க மண்டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன தான் நம்ம வந்து ஊரை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டும் பாடியும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுது. காலையிலே பார்த்திங்கன்னா பருப்பு வச்சுட்டேன் கீரை கூட்டுக்காக. முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமையே போய் எல்லாம் வந்து காய்கறிலாம் வாங்கி ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அடிக்கடி போயிட்டுருக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த நாள் காலையிலக்கு இட்லிக்கு வந்து மாப்பிள சம்பா அரிசியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டைம் ஊர்லேருந்து சூப்பராக வந்துருந்துச்சு இட்லி. இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசியும் இட்லி அரிசியும் சேம் ரேஷியோ. உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். ஊற வச்சு மிக்சியிலே தான் அரைச்சா நல்லாவே வந்துருந்துச்சு. குறுக்க இந்த கௌஷிக் வர மாதிரி குறுக்கே நடிக்க என் ஹஸ்பண்ட் வேறு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் காராக்கரணை வந்து ரெசிபி நான் வந்து சொல்ல முடியல. மார்னிங் வந்து பெருசாக பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் எடுத்துக்கல. டீ மட்டும் குடிச்சிட்டு 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு, பாலக்கீரை கூட்டு, அது கூடவே வந்து காராக்கரணை வறுவல், அப்புறம் வந்து வெள்ளரிக்காய். ஸோ இதெல்லாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பியாச்சு. நல்லபடியாக வந்து ஊருக்கும் வந்து சேர்ந்துட்டோம். இப்படி தான் மண்டே மார்னிங் ரொட்டீன் போணுச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருக்கும் ஊருக்கு போயிட்டு வந்தா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு vlogல சந்திக்கிறேன். தேங்க்யூ.